ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லாம் வந்துட்டு அட்லாண்டாவுக்கு வந்தாச்சு. ஸோ அட்லாண்டா வந்துட்டு வேறு ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். அந்த ஹோட்டலில் வந்து நம்மளை வந்து கரப்பாம்பூச்சி பெருசாக வாட்டி வதச்சதுனால நம்ம இன்னொரு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி வந்து அதனால நம்ம இந்த ஹோட்டலுக்கு வரல. முதலே வந்து இந்த ஹோட்டல் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு புக் பண்ணியிருந்தோம். அதாவது ஃப்ரைடே வரலாம், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே கிளம்பிடலாம் அப்படின்றது தான் பிளான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சதீஷ்க்கு வந்துட்டு ஒர்க் இருக்குது. நான் ஃப்ரைடே வந்து எங்கேயும் லைக் மார்னிங் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி லீவ் போட்டு கிளம்பலான்னு. ஏன்னா ஈவினிங் இங்கே இந்த அட்லாண்டாவில் நாங்கள் இருந்தாகணும், நான் இருக்கணும் அப்படின்றதுனால மார்னிங் கிளம்பலான்னு பிளான் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சதீஷ்க்கு வந்து ஒர்க் இருந்ததுனால நாங்கள் தேர்ஸ்டே நைட்டே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஈவினிங் கிளம்பி நைட்டுக்கு நம்ம அந்த ஹோட்டலில் போனோம். ஸோ ஒன் நைட்டு தான் அங்கே தங்கணும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து லேட் செக்இன் தான் அப்படின்னு சொல்லிட்டதுனால இப்போ 4 மணிக்கு தாங்க ரூம் கொடுத்தாங்க. ஆனால் ஒரு வழியாக நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ரூம். உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. அதே மாதிரி வியூ பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. நாங்கள் போன வீடியோலேயே நான் காமிச்சிட்டேன் எந்த ஹோட்டலில் தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போன வீடியோவில் போய் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இங்கேருந்து வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான அந்த டவுன் டவுன் தெரியுதுல்ல, அவ்வளோ அழகாக இருந்தது அந்த பில்டிங்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் படா ரூம் கிடச்சிச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்துலேயே இருக்கும். சரி, ஓகே, ரூம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன குயிக் டூர் காமிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு புல் அவுட் கவுச்சு. நாங்கள் வந்துட்டு இதில் கிங் பெட் எடுத்துட்டோம். ஸோ அதில் வந்து 2 பேர் தூங்க போகிறோம். இதில் வந்து 2 பேர். மோஸ்ட்லி புல் அவுட் கவுச்னாலே நானும் அணிக்குட்டியும் தான். அதுக்கப்புறம் ஒரு டிவி இந்த ரூமில் இருக்குங்க. அதான் ஃபேஷனோ? ஆமாப்பா, அதான் ஃபேஷன் போல இருக்குமா. அதுதான் இதனுடைய டிசைனே அப்படிதான் போல இருக்குப்பா. அப்பாடா, மேலே இருந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ரொம்ப நேரமாக இந்த வியூவை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்துட்டு அந்த ஃபுல் சைஸ் விண்டோ மாதிரி கொடுத்துட்டாங்களா. ஸோ நமக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்கறதுக்கு, அப்படியே கீழே உட்காந்துட்டே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாசட் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாத்ரூம் டாய்லெட்டு. ரொம்ப ரொம்ப நீட் அண்ட் சூப்பர் க்ளீனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து சரி செக்இன் பண்ணதே லேட்டாக தானே செக்இன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லி தூங்க போயிட்டோம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடிய காத்தால ஒரு 2-3 மணி இருக்கும். ஒரே ஃபயர் அலார்ம் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, நீ உள்ள போய் படு, நீ உள்ள போய் படு, தூங்க சொல்லிட்டேன். தூக்கம் போச்சா? தூக்கம் போச்சு. ஸ்டேண்ட் ஆனுங்களா? அலாரம் ஆஃப் ஆயிடுச்சா? இல்லை, அலாரம் என்ன போயிட்டு இருக்கு, அதை ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ சாரி கைஸ், தூங்குங்க. ஸோ சாரி. 3:45 தூங்க. ஸோ சாரி. செம்ம டயர்டு. ஃபயர் அலாம் சத்தம் கேட்டோடனே எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோ டயர்டாயிடுச்சு. சரி, ஓகே, அவ்வளோதான். தூங்கிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் படுக்க போயிட்டோம். தூங்கிட்டு இதோட நம்ம காத்தால மீட் பண்ணலாம். என்ன ஆச்சுன்னு கூட நாங்கள் காத்தால தான் கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோங்க. ஏன்னா இந்த தூக்கத்தில் எங்களால் கேட்கக்கூட முடியல. அவங்க வந்து அதுக்கப்புறம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அடித்து பிடிச்சி பயந்து போய் பசங்க எல்லாரும் எழுப்பிட்டு கீழே ஓடலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, தட்ஸ் ஓகே, யூ கேன் ஸ்டே ஹியர், சேஃப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, ஓகேங்க, இதோட நம்ம காத்தால மீட் பண்ணலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் பஃபே. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் இவங்க யூஷுவலாகவே வச்சுருக்கிறது ஸ்க்ராம்பிள்டு எக், பேக்கன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, இதுவும் ஒரு மாதிரி உப்புமா மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு அந்த ஃபீல் தான் வந்தது. அதுக்கப்புறம் வந்து நிறைய டோனட்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த ரவுண்டாக இருக்கும் பார்த்திங்களா, டோனட்ஸ் பால்ஸ் மாதிரி, அதுதான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், டிப்பிக்கல் அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் தான். அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு எக்ஸாக்டாக வந்து நம்ம ஊரில் வந்துட்டு உப்பு மிளகா பொடி போட்டு இந்த உருளைக்கிழங்கு வறுப்பாங்க பார்த்திங்களா, அதுதான் ஞாபகம் இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஆல்மோஸ்ட் அதே டேஸ்ட் தான். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா ஜூஸு அது இதுன்னு வச்சுருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மீட் பண்ணலாம்.
முன்னாடி வந்து லான்ச் மாதிரிடா உட்காந்து நீ உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் தெரியல அலவுடான. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு இது எல்லாமே வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு கான்ஃபரன்ஸ்னால் அந்த கான்ஃபரன்ஸில் நடந்த விஷயம் தான் அதெல்லாம். நாங்கள் ஹோட்டல்லேருந்து நேராக இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து அந்த மீன் வாயில் கொஞ்சம் ஒரு கேப்பில் கிடைக்கும் போது வந்துட்டு ஒரு மேஜிக் ஷோ மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒன் ஆஃப் த ஆடியன்ஸ் தான், எங்களோட உட்காந்துட்டு இருந்த ஒன் ஆஃப் த ஆடியன்ஸ் தான். அந்த கண்ணாடி போட்டிருக்கவர் தான் வந்துட்டு மேஜிக் ஷோ பண்ணுறவர். ஸோ நாங்கள் வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போய் உட்காந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொக்க போட்டுட்டு இருந்தாங்க. மேபி எங்களுக்கு தான் அந்த ஃபீல் ஆச்சா அப்படின்றது எங்களுக்கு தெரியலங்க. Step ahead, sir. Thank you for listening. Oh, you're doing great. You're doing a great job, sir. No, you're doing a great job. Now, let me get something else for you guys. Now, take it easy. It's called overacting. I'll tell you if you want to know what I want to know. Right around the back here, sir. All right, dive on in there. Take it easy. Oh my goodness. Hey. Hey, don't hurt me, sir. Come on, I got a show later tonight in my theater. Okay, don't push it in the wrist. That is really tight. Okay, well, this is a little embarrassing. I'll see. Waist level as a starting point. About waist time, that's good. That's good. Are you ready? Okay, I had a feeling you were. All right. All right, guys. I think I'm ready. Still locked in? Raise it high. Up. Lower the curtain quick. Fantastic question. Wait, what? Is my hair okay? It's a rhetorical question, folks. My hair is always perfect. Now, you guys are doing a great job. Raise it as high as you can, please. Very good. You're working well together, I might add. Lower that curtain. Lower it down, please. I'm sorry to make you நாங்கள் வந்து இந்த ஷோ ரொம்ப நேரம் பார்க்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த ஷோவில் வந்து இதுதான் நடந்தது. அவர் வந்துட்டு அந்த லாக்கை வந்து கையில் மாட்டிக்கிட்டு எடுக்கிற மாதிரி ஒரு இது. நம்ம வந்து குட்டி பசங்களுக்கெலாம் வந்து காமெடி பண்ணுற மாதிரி இருந்தாலும் எல்லாருக்குமே ரொம்ப ரசித்து சிரித்தாங்க. எனக்கு என்ன, நான்லாம் இதெல்லாம் வந்து கவுண்டமணி காலத்துலேயே இதெல்லாம் பார்த்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தெரியல எனக்கு தான் அந்த ஃபீல் ஆச்சா இல்லை லைக் நிறைய பேருக்கு இருந்தால். நானும் நிறைய பேர் ரசித்து சிரித்தாங்க, நான் சும்மா சொல்லக்கூடாது. நமக்கு தான் வந்து ரொம்ப அவுடேட்டடாக தோணுதோ என்னவோ எனக்கு தெரிலங்க. குட்டி பசங்களுக்கான காமெடி மாதிரி தான் இருந்தது எனக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே வந்து மீட் பண்ணலாம். 1, 2, 3, drop it! Now, there you go, folks. நாங்கள் எங்கே போகிறோம்? ஸ்விம்மிங் பூல். ஆமாங்க, ஸ்விம்மிங் பூல் போகிறோம். இப்போ தான் வந்தோம். வந்து ஒரு 3 o'clock வந்திருப்போம். 3 o'clock வந்திருப்போம். வந்துட்டு லைட்டாக ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம அங்கேருந்து கொண்டு வந்த ஸ்நாக்கெல்லாம் லைட்டாக சாப்பிட்டுட்டு வந்துட்டு பசங்க 2 பேருமே ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிட்டானுங்க. ஸ்விம்மிங் பூலுக்கு போகலான்ட்டு. ஸ்விம்மிங் பூல் திறந்துருக்குமான்னு எல் வந்து லாபி. செகண்ட் ஃப்ளோர் தான், லாபில இருக்கு. லாபி செகண்ட் ஃப்ளோர் தான். வாங்கடா, ஸ்விம்மிங் பூலுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ரெடி ஆயிட்டு போறோம். நான் கூட எவனுமே இருக்க மாட்டான்னு நினைச்சேன். Guys, you guys are have fun. எப்படா ஓபன் பண்ணோம்? இருடா, அந்த சைடு வரணும்டா. ஓ, ஓகே. யா, ஸோ சூப்பராக வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டோம். பசங்க வந்து ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்து நாங்கள் இந்த வாட்டி நம்ம அட்லாண்டா வந்து சுற்றி பார்க்க வரல. ஏன்னா நீங்கள் போன அட்லாண்டா ட்ரிப்லேயே பார்த்துருப்பீங்க, நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அட்லாண்டாவில் இருக்க எல்லாமே கவர் பண்ணிட்டோம். கொக்கோ கோலா ஃபேக்ட்ரியில், மியூசியமில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மவுண்டன்ஸ் ஒன்று போனோம், அதுக்கு சரியாக ஞாபகத்தில் மறந்து போயிட்டேன். அதுவாக இருக்கட்டும், லக்ஸரி கேம்பிங் எல்லாமே நாங்கள் போன வாட்டி அட்லாண்டாவில் தான் பண்ணோம். ரொம்ப ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தோம், அதுவும் ஒரு பெரிய வேன் எடுத்து. ஸோ இந்த வாட்டி நாங்கள் வந்துட்டு ஒர்க் விஷயமாக தானே வந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து சுற்றி பார்க்குறதுக்கான டைம் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் பசங்க வந்து நைன்னு இருந்தாங்களா. நாங்கள் ஆக்சுவலாக ஸ்விம்மிங் பூலில் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம வந்து போன வீடியோவில் பார்க்கும்போது யாருமே இல்லை. ஸோ
ரூம் அந்த டைமில் நாங்கள் செக்இன் பண்ணும்போது அப்படி தான் நினச்சி வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் அம்மிடுச்சு. மேபி சாட்டர்டே ஆஃப்டர்நூன் அப்படின்றதுனால இருக்கலாங்க. சரி ஓகே, பசங்களை கொஞ்ச நேரம் ஸ்விம் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். எங்க பாருங்க, வாழைப்பூ மாம்ஸ், வாழைப்பூ பாருங்க, வாழைப்பழமே வந்துருச்சுப்பா. ஏன் அங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. சார் சார் முதல்ல கூப்பிடும் போது வரல, இப்ப ஏன் சார் வந்தீங்க? பசங்க தனியா இருப்பாங்க பாவம். பசங்க தனியா இருப்பாங்க. பசங்க தனியா இருப்பாங்களா? நான் கால் பண்ணிட்டு நீங்க வரலையா? ஸ்விம்மிங் பூல் களை கட்டி இருக்குன்னு வந்து தட்டுன்னு உட்காந்துருக்காரு. இவ்வளவு நேரம் கூப்பிட்டு பார்த்தா வரவே இல்லை. நாங்க அதனால கிளம்பி வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் களை கட்டினதுன்னே வந்துட்டாரு. ஓரத்துல சிரிப்பு தெரியுது சார். ஆமா சார். அனி கிரிஷ் போலாமா? ஏன் துப்புற? ரொம்ப குளோரின் வாட்டர் குடிச்சிட போறீங்க. வாங்க அங்க பார்ட்டிக்கு போனோம். வாங்க. ஏய் போதும், நம்ம போயிட்டு பார்ட்டிக்கு போலாம். வாடா கிளம்பலாமா? போயிட்டு டெஸ்லா சார்ஜ் போட்டு என்னென்ன பிளானு? சார்ஜ் போட்டு கிளம்பணும். யா வா. வாங்கடா வாங்கடான்னா வரவே இல்லை. நான் ரொம்ப நேரம் கெஞ்சிட்டு இருந்தேன் வாங்கடா போகலான்ட்டு. ஆனால் இங்கேருந்து உட்காந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த என்ன சொல்கிறது, வாழை மரம் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ட்ராபிக்கல் ஃபீலாக இருந்தது. சும்மா சொல்லக்கூடாது. சரி ஓகே, நம்ம இப்போ கிளம்பிட்டு பசங்கன்னா நல்லா விளையாடினாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour விளையாடினாங்க. ஸோ இப்போ நம்ம கிளம்பிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு போயிட்டு பசங்களெலாம் குளிப்பாட்டிட்டு நார்மல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நேராக வந்து அதே கான்ஃபரன்ஸ் இதில் தான் ஆக்சுவலாக வந்து ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கு முன்னாடி வந்து டெஸ்லாவை சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து இது போடுற மாதிரி தான், லைக் கேஸ் போடுற மாதிரி தான். இப்போ நார்மல் காராக இருந்தால் நம்ம கேஸ் போடுவோம்ல, அதே மாதிரி நம்ம டெஸ்லாவுக்கு வந்து சார்ஜ் போட்டுக்கணும். இங்கே வந்து நாங்கள் ஒரு டவுன் டவுன்லனால ஒரு ஏரியா பார்த்து வச்சுருக்கோம். அங்கே வந்துட்டு டெஸ்லா கார் சார்ஜ் போடுவாங்கன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே தான் நேராக வந்துட்டோங்க. இதுதான் அந்த சார்ஜிங் பாயிண்ட்டு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லா காரும் இப்போ வந்து டெஸ்லா கார் மட்டும் சார்ஜ் பண்ணுற மாதிரி இல்லை, எல்லா இவி கார்ஸும் டெஸ்லா சார்ஜரில் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துட்டாங்களாம். ஸோ அதனால் எல்லா காசுமே வரும். நமக்கு வந்து முதலே வரத்துக்கு முன்னாடியே சொல்லிடும் எவ்வளோ சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் பயங்கர கூட்டமாக தான் இருக்கோம், இடம் கிடைக்காதுன்னு நினச்சோம், ஏன்னா சாட்டர்டே ஈவினிங்னால. ஆனால் பார்த்திங்கன்னா டக்குன்னு இடம் கிடச்சிச்சு. அவ்வளோதான், நேராக இந்த பார்ட்டி இதுக்கு வந்துட்டோங்க. வந்த உடனே பயங்கர கப் கேக்ஸ் அது இதுன்னு இருந்ததுங்க. செம்ம ஃபன்னாக இருந்ததுங்க, அல்டிமேட்டாக இருந்தது. நாங்கள் முதல்ல வந்துட்டு ஃபேமிலி எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ண விடுவாங்க அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே ஃபேமிலியோடு வந்துட்டோம். அன்னைக்கு வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன், ஏய் நீங்கள் டான்ஸ் ஆடினான், ஏன்னா நிறைய குட்டி பசங்க இருந்தாங்க, அவங்களாம் டான்ஸ் சூப்பராக ஆடினாங்களா. நான் அவங்களெலாம் காமிச்சிட்டு சொல்லிட்டு இருந்தேன், நீயும் டான்ஸ் ஆடினா நான் வந்துட்டு போகும்போது அவன் பிரைட் மாதிரி கேட்டுட்டு இருந்தான் கண்ணாடி. ஸோ அதை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. சரி அவ்வளோதாங்க, நல்லா செம டயர்டு,
தூங்கிட்டு இதோட நம்ம நாளைக்கு காத்தால வந்து மீட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரிப்பு வந்து நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், அஃபிஷியல் ட்ரிப்னால பெருசாக நாங்கள் எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் நம்ம எப்படி வந்தோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஃபேமிலியோட, லைக் இன் பிட்வீன் ஒர்க்கில், அப்படி அப்புறம் கிளம்பிட்டோம் அப்படின்றது தான் காமிக்கிறேன். அதே மாதிரி எங்களுடைய கரியர் பேஸ்டு ஐட்டம்ஸ் எல்லாம் எங்களால் இதில் காமிக்க முடியல. ஸோ அதை காமிக்க வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் எங்களுடைய பர்சனல் இதனால அதெல்லாம் காமிக்கல. மேபி ஃபியூச்சரில் காமிப்போங்க. ஒன்று 2 பேரும் சேர்ந்து 1 எடுங்க. சத்தியமாக முடிக்க மாட்டீங்க. 1 எடுங்க. 1. ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். காலையில் இங்கே தான் வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்லாம் இல்லை. ஸோ மேலே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிராப் பண்ணி நம்ம பைசா கொடுத்து தான் வாங்கினோம். அங்கே வந்துட்டோம். ஸோ பசங்களுக்கு வந்து யோகட் அண்ட் அது வாங்கிட்டோம். நாங்கள் வந்துட்டு இந்த பரிட்டோ மாதிரி இருந்தது, ரோல் மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கார்ன் ரோட்டி மாதிரி போட்டு அதுக்குள்ளே வந்து வெஜ்ஜீஸ்லாம் போட்டு நல்லா ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த வாட்டி நாங்கள் வந்து யூஸ்வலாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எதனா ட்ரிப்னா நாங்கள் எல்லாமே பேக் பண்ணிட்டு வந்திருப்போம். ஆனால் இந்த வாட்டி வந்து ஒர்க் ரிலேட்டடாக வந்ததுனால எங்களால் வந்து எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர முடியல. ஏன்னா நமக்கு வந்துட்டு அடுத்தடுத்து வேலை இருக்கும் அப்படின்றதுனாலங்க. ஸோ அவ்வளோதாங்க, எல்லாம் கிளம்ப வேண்டியது தான். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். லைக் குளிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு, குளிச்சுட்டு அவ்வளோதான் நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ வீட்டு ட்ரெஸ் மாதிரி தான் போட்டுட்டேன், ஸோ தட் கம்ஃபியாக இருக்கும் ட்ராவலிங்க்கு. ஸோ பசங்களும் வந்து ரெடி, அவ்வளோதான். ஹை காய்ஸ். ஸோ இவரும் ரெடி ஆகிட்டு தூங்கிட்டாரு. ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும். பாருங்கள், கான்ஃபரன்ஸ் போடுற ட்ரெஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு எப்படி போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்விம்மிங் பூல் அது இதுன்னு பயங்கர டயர்டு. ட்ரிப்புக்கு வரும்போது கூட கொஞ்சம் நான் அப்பப்போ நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். இது வந்து ட்ரிப்பு இல்லைல்ல, லைக் ஒரு இதுக்கு தானே வந்திருக்கோம், ட்ரைனிங் பர்பஸ்க்கு தானே. ஸோ அதுக்காக அதில் வேறு பிஸியாக இருந்தோம்ல. ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் செம பிஸி. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சுட்டு இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு யூஸ் பண்ணாத ட்ரெஸ் எல்லாத்தையும் திருப்பி பேக் பண்ணியாச்சு. இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு இது என்னுடைய ஆஃபீஸ் லேப்டாப், இந்த சைட் ஃபுல்லாக வந்துட்டு யூஸ்டு க்ளோத்ஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு பேக்கில் போட்டு வச்சுட்டேன். அதை வந்துட்டு அப்படியே எடுத்து இங்கே வச்சுக்க வேண்டியதுதான். அதான் இதெல்லாம் யூஸ்டு. அங்கே போயிட்டு நம்ம இப்படியோ வந்து எல்லாத்தையும் கராஜில் தான் போடணும். ஏன்னா நம்ம பழைய ஹோட்டலில் வந்து பார்த்தீங்க கற்பம்பூச்சி வந்தது, அதனால் 2 நாள் கராஜில் வச்சுட்டு தான் நம்ம கிளம்புறோம். இல்லைன்னா ஐயோ நினச்சே பார்க்க முடியல. புது வீட்டில் ஃபுல்லாக வந்துட்டு இது வந்துருச்சுன்னா அவ்வளோதான், காலி நம்ம. யா கரெக்டு, காலி காலி. ஃபுட்டு இல்லை. சரி ஓகே, பேக் பண்ணிவிட்டு இப்போ டைம் வந்துட்டு 10:40. இது எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, முடியல, முதுகுலாம் ஒட்டிக்குது. சரி ஓகே, ஆமாடா, எப்படி துவைக்க தானே போகிறோம், நோ ப்ராப்ளம். சதீஷ் அந்த பயங்கரமாக அடுக்குவார். நான் அப்படிலாம் இல்லை, வீட்டில் ஒருத்தர் தான் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து ஒய்ஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடுக்கி வைக்கிறது, ஆர்கனைஸ் பண்ணி வைப்பாங்க. ஹஸ்பண்ட்லாம் அப்படியே எப்படி போடுவாங்க. இங்கே வந்துட்டு சதீஷ் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக, அது நான் ட்ரிப்புக்கு சொல்கிறேன், வீட்டில் இல்லை, வீட்டிலலாம் நான் தான் ஆர்கனைஸ் பண்ணுவேன். ஸோ ட்ரிப்புக்கு வந்து பொட்டிலாம் வந்து சதீஷ் தான் யூஸ்வலாக வந்து அப்படியே பக்கா இந்த இடத்துல வைப்பார். நானா இப்படி தாங்க போடுவேன். இது என்னுடைய மேனரிசம். ஸோ டன் 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 டன். ஸோ இதையும் எடுத்துக்கலாம். இது காஞ்சிச்சா ஈரமாக இருக்குது, தனியாக தான் எடுக்கணும். சரி ஓகே, அதுதான் நம்ம கிளம்பும் போது மீட் பண்ணலாம். நம்மளுடைய லாங் ட்ரிப் தான், ஆனால் ஷார்ட்டாக முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்னா எதுவுமே பண்ணல. ஃப்ரைடே வந்தோம், சண்டே கிளம்புறோம். வீட்டுக்கு வேணா போய் சுற்றி பார்க்கலாம். இது அந்த சுத்தி தானே, சூப்பர்ப்பா. அவ்வளவு சந்தோஷம் அவர் முகத்துல பாத்தீங்கன்னா. ஏன்னா எனக்கு வந்து கலாஷ்டாராமா, அதுல வந்து அவ்வளவு சந்தோஷம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நாங்கள் அன்னைக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம் அங்கே டான்ஸ் ஆடினா எதனா வாங்கி தரோம்னு சொல்லிட்டு, ஐ மீன் கண்ணாடி வாங்கி தரோம்னு சொல்லிட்டு அதுக்கான பர்ச்சேஸ்க்கு தான் வந்துட்டோம். நம்ம ஆளுங்க கிட்டலாம் வந்துட்டு எதனா சொன்னோன்னா நம்மளை விட்டு வைப்பானுங்களா? அது கூட யா இது உன் கண்ணுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு, ஆனா இது ஸ்மார்ட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா பெருசு இல்லடா, அது விமர்சத்து மாதிரி இருக்குடா கொஞ்சம். அதான் அழகா இருக்கு.
இதுதான் வேணும்டா. இதான் வேணுமா? அப்புறம் ஏன் என்கிட்ட சாய்ஸா கேக்குறேன்? எதுடா வாங்கின? பெரிய கண்ணாடி குட்டி இருக்காது. அழகா இருக்குன்னா என்ன தெரியுமா சொன்னா, இது உடஞ்சதுக்கு அப்புறம் அதை வாங்கிக்கிறேன்னா. இங்கே என்ன ஒரு இதுன்னா, நாங்கள் இந்த ஷாப்பிங் இது டவுன்டவுனில் அட்லாண்டா டவுன்டவுனில் இருக்க வந்துட்டு ஒரு டார்கெட். ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. இங்கே வந்து கார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்ட்டை வந்து நம்ம தள்ளி விட்டுட்டோம்னா அதுவே வந்து திங்ஸோட இப்போ நம்ம கஷ்டப்பட்டு நம்ம தள்ளிட்டு போத்தல, ஏன்னா படி இருக்கிறதுனால கார்ட்டுக்குன்னு வந்து ஒரு எக்ஸ்கலேட்டர் இருக்குது, அதுவே அழகாக சூப்பராக வந்து தள்ளிட்டு வந்து கீழே விட்டுரும். நம்ம கிளம்பும் போது அப்படியே அந்த கார்ட்டை எடுத்துகிட்டு போகலாம். இது நாங்கள் வந்து எங்கேயுமே பார்க்கல, இவ்வளோ நாள் இருந்தோம்ல, நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கவே இல்லை, இங்கே தான் பார்த்துருக்கோம். மேபி நம்ம நிறைய டவுன் டவுன் பிளேசஸில் மிஸ் பண்ணியிருப்போம், நம்ம இங்கே தான் பார்த்தோம். ஸோ அது என்னால் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா சூப்பராக இருக்கே, கார்ட்டுக்குன்னு ஒரு எக்ஸ்கலேட்டரோ அப்படின்ற அளவுக்கு இருந்தது. அதுவே அழகாக வந்துருச்சுங்க. சரி, ஓகே, வாங்கியாச்சு. இதோட நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்வெட் டாக்கோஸ் அப்படின்னு சொல்லி இதுவும் டவுன் டவுனில் தான் இருக்குது. இங்கே தான் போயிட்டு இப்போ சும்மா ஒரு 11:30 ஆகுது, ஒரு குயிக் ஸ்நாக் பிரேக். நாங்கள் வந்துட்டு அட்லாண்டா கான்ஃபரன்ஸ் வரோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. ஆர்டர் பிக்கப் கம் டு த விண்டோ. எங்கே இருக்கு இது? ஃபர்ஸ்ட் நான் இந்தியனைஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண எல்லாருமே இந்தியன்ஸ். பன்னீர் டாக்கோ சூப்பரா இருக்கும் அப்படின்னாங்க. சரி, ஓகே, பன்னீர் டிக்கா டாக்கோ, பன்னீர் டாக்கோஸ் அந்த மாதிரி நிறைய வெஜிடே ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து யோசிக்கும் போது சரி ஒரு இந்தியன் தான் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா பன்னீர்னாலே அதான் வச்சுருப்பாங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து அமெரிக்கனைஸ்டாக இருக்குது. ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே அமெரிக்கன்ஸுங்க. இதுக்கு 23 ஆயிடுச்சுடா. ஒரு 4 டாக்கோ வாங்கினதுக்கு 23 ஆயிடுச்சு. ஒரே ஒரு டாக்கோவா? அதிகம் தான்டா இல்ல? ஆனா பார்க்கலாம். யா இவ்வளோ டவுன் டவுன்ல, அதனால தான். வாங்கியாச்சு. ஒரு டாக்கோ தாங்க. இங்க பாருங்க, ஒரு டாக்கோ. ஆமா, ஒரு டாக்கோ வந்துட்டு 5 ரூபா கிட்ட வந்துட்டு. நம்மளுடைய நாய்க்கு சாப்பாடு வச்சிருக்கோம். ஸோ வெல்வெட் டாக்கோஸ் வாங்கியாச்சு. ஸோ கார்ல போயிட்டு உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்க வந்துட்டு இடமே கிடைக்கல. சதீஷ் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோதான், சூப்பராக வாங்கியாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டவுன் டவுன்னால எங்களால் வந்து பார்க்கிங் ஸ்பேஸே கிடைக்கல. சதீஷ் வந்து சார் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வந்துருங்க, நான் இப்படியே காரை வச்சுட்டு ஓரமாக நிற்கிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்க் பண்ண முடியல. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல. சார் நான் அங்கேயும் ஓரமாக நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்காரு. ஸோ நம்ம வாங்கிட்டு போயிட்டு அவர்கிட்ட கேட்போம் எங்கே உட்காந்து சாப்பிட்றது அப்படின்றத டிசைட் பண்ணலாம். ஏன்னா வெயில நடக்கிறல. எங்க உட்காந்து சாப்பிட போறோம்? நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? திருப்பி உங்களுக்கு டெஸ்லால இது வேணுமா? டெஸ்லா கார் ஏத்தணுமா? சரி இருங்க. நாங்க ஆக்சுவலா அனி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நாங்க அனி கார்ல தான் உட்காந்து சாப்பிடுறோம். சோ எப்படிப்பா இருக்கு? பன்னீர், காலிஃபிளவர், வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் இவ்ளோ இருக்கும். மஷ்ரூம்ஸ் நிறைய இருந்தது மேம். யா பன்னீர் தான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா. அனிக்கு வந்து பன்னீர், நாங்களாம் மஷ்ரூம்ஸ் அண்ட் காலிஃபிளவர் எல்லாமே கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி வாங்கியிருக்கோம். இரு கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பரா? $6. பிரியாணி டாக்கோ மாதிரி இருக்கு. பிரியாணி டாக்கோ மாதிரி இருக்கா? ஒண்ணுதுடா பயங்கரமா இருக்கா? செம்மையா உங்களுக்கு? சூப்பரா, பரவாயில்ல, வொர்த் இட்டுங்க. அவ்வளவுதான், நம்ம வந்துட்டு இதை டேஸ்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நம்மளும் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஸ்பைசி சாஸும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே என்ன எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், வீட்டுக்கு போறதுல டெஸ்லா சார்ஜ் போட்டு போறோம். அதாவது 2 வாட்டி நிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா அதுவே வந்து கண்டுபிடிச்சிட்டு. இது மிஸ் பண்ணோம்னா இன்னொரு இடத்துக்கும் இருக்குல்ல, கேட்காதா? சரி ஓகே, வாங்க நம்ம உள்ள போய் வேர்க்கடலை வாங்கிடலாம்.
ஸ்மால் வந்துட்டு 4 ரூபா, பிக் வந்துட்டு 6 ரூபா. ஸோ வேர்க்கடலை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது. ரொம்ப நேரமாக நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் வாங்கலாமா வேணாமா, ஏன்னா எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு ஸ்டோர் ஓனர்கிட்ட கேட்டேன், எனக்கு வந்துட்டு டேஸ்ட் கொடுக்குறீங்களா? இதை ரன் பண்ணுறவங்களும் இந்தியன் தான் ஆக்சுவலாக. இந்த ஸ்டோர் இது வந்துட்டு பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே ஸ்டோருக்குள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா அந்த ஸ்டோர். சரி, அவர் வந்து எங்களுக்கு வந்து சாம்பிள் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் இதை ஓப்பன் பண்ணுங்க, நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஒன்று கொடுங்க. அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சால்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இது ஸ்பைஸாகவும் இல்லை. 2 இது இருக்கு. ஒன்று வந்து கேஜுவான், ஒன்று வந்து சால்டட். ஸோ ரெண்டுமே தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கர என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி டெம்ப்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் சரி அதனால தான் வந்து 2த்தையுமே ட்ரை பண்ணியே பார்க்கணும், கண்டிப்பாக பண்ணி பார்க்கணும், ஸோ தட் வாங்கணும் அப்படின்றதுனால நான் நல்ல காலம். அதுக்கப்புறம் வந்து நான் யோசிச்சேன், நல்ல காலம் நம்ம அவங்கக்கிட்ட பெர்மிட் கேட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்கல. நீங்களும் இந்த மாதிரி எங்கன்னா லைக் என்ன சொல்கிறது பெட்ரோல் பங்க் கிட்ட இருக்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் வாங்கலாமான்னு. ஏன்னா எங்களுக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்கலங்க. வந்துட்டு சார்ஜ் எனஃப்னு வந்துருச்சு மெசேஜ். ஸோ ஆமாம், ஸோ இன்னும் கொஞ்சம் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நெக்ஸ்ட் போய் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் சார்ஜ் எனஃப். ஸோ இன்னும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணிட்டு போகலாம், இல்லைனா நெக்ஸ்ட் இதில் போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். என்னப்பா பிளான்? இன்னும் கொஞ்சம் சார்ஜ் பண்ண போகிறோமா இல்லை எப்படி? ஒரு 20% இருக்கிற மாதிரி நெக்ஸ்ட். யா, ஸோ பரவாயில்ல. நாங்கள் டெஸ்லா வச்சு இவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வரோம். கொஞ்சம் பயந்தோம், ஆனால் நல்லாவே தான் இருந்தது. அவ்வளோதான். ஸோ நம்ம சார்ஜ் போட்டு முடிச்சாச்சு. நம்ம ஏன் இந்த சார்ஜ் போடுறத எல்லாத்தையும் காமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஆக்சுவலாக டவுட் கேட்டிருந்தாங்க. லைக் லாங் ட்ராவல் பண்ண முடியாது, என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்றதுனால தான் இதை நான் காமிச்சேன். இது போகும்போது 33% இருக்கும். ஸோ 2 hours கழிச்சு நிறுத்திக்கலாம். இப்போ எவ்வளோ 77% சார்ஜ் ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ டோட்டலாக இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ செலவாகும் ஒரு போயிட்டு வரத்துக்கு டெஸ்லால? சார்ஜ், கேஸ் $40, $80. ஸோ அவ்வளோதாங்க எங்களுடைய லாங் அட்லாண்டா ட்ரிப் நம்மளுடைய டெஸ்லா காரில் சூப்பராக பண்ணியாச்சு. இதுவும் எங்களுக்கே கொஞ்சம் பயந்துட்டு தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஒழுங்காக போயிடுமா, நடுவில் பேட்டரி தீர்ந்து நின்றுடுமா அப்படி இப்படின்னு. இது பர்ஃபெக்டாக நமக்கு ரெக்கார்ட் காமிச்சிருச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. 3:30. நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்துட்டு 2 மணிக்கு. 2 hours 6 minutes 5:30. இங்க 2 அண்ணா என்னடா போயிட்டு இருக்கு? நட்டாலா நீ சாப்பிட்டு முடிச்சிட்டியாடா? Yeah. நல்லா இருந்தது அது? Yeah. ஓகே. It's so fun. Had a big fart effect and 3 vlogs I'm eating Nutella. Good. It's only far effect. So it's brown. என்ன நிக்கறானோ Yellow. எப்பறா சொல்ற? I can see Salisbury's from Carolina. இந்த எவ்வளவு வேண்டா? 2 hours நார்த் கேரோலினா கட்டுருவோமா? ஓ ஆமாப்பா, இந்த இதுவே நார்த் கேரோலினால தான் இருக்குது. எது? அந்த சாலிஸ்பர்கா ஏதோ ஒன்று